கூட பேசுவாராக. இந்த நாட்களிலும் அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சில சம்பவத்தை நினைத்து ஒரு சில வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதை பார்த்து நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகிறது. நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போய் ரொம்ப மனவேதனை அதிகமாக ஆகிறது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு நான் சோர்ந்து போகிறத பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். ஆமாம் சொல்ல, இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய சோர்ந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க மனம் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. அநேக பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. வாசிங்கள் பார்க்கலாம். நீதிமொழி புஸ்தகங்கள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது போதும். அல்லேலூயா. நீங்க அப்படியே நீங்க லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. லூக்கான சோர்ந்து போகாமல் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். வேதத்தில் தெளிவாய் அழகாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல். நீங்க சோர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் ஆபத்து வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும்போது, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிந்தைகள் வரும் பொழுது, சில நெருக்கடிகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சோர்ந்து போகும் என்று சொன்னால் நம்முடைய பலன் குறுகினதாய் மாறிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. இப்போ பாருங்க, இப்போ ஒரு பெரிய மதிலை தாண்ட வேண்டும் என்று நினைச்சீங்க. ஒரு மதிலை தாண்ட வேண்டும் என்றால் நீங்க சோர்ந்து போகாம தைரியமாக இருப்பீங்க என்று சொன்னால் உங்க மனசுல தைரியத்தை நீங்க வர வச்சு பார்த்துக்கலாம். அந்த மதிலை நம்ம தாண்டிடலாம், இந்த மதில் பார்த்துக்கலாம், நம்ம முயற்சி பண்ணியாவது பார்ப்போம் அப்படின்னு தைரியம் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமாகவே அந்த மதிலை நம்மளால் என்ன செய்ய முடியுங்க? தாண்ட முடியும். அந்த மதிலை தாண்ட முடியும். மதிலை மட்டுமல்ல, எந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியும். ஆனால் அந்த மதிலை பார்க்கும் பொழுதே அதை நம்ம தாண்டுவோமா? இல்லை, அது நமக்கு பெரிய பாடு. அந்த மதில் பெரிய மதிலா இருக்கு. அந்த மதிலை நம்ம சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பலன் குறுகினதாய் மாறிவிடும். நம்மளை ஆள் பார்க்கும் போதே ஒரு டல்லாவே தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ரொம்ப சோர்ந்து போய் தேசத்தில் நடக்கிற சம்பவத்தை பார்த்து மனம் உடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போகிறது. தாவீது கேட்ட, என் ஆத்துமாவை ஏன் சோர்ந்து போகிறார், ஏன் இப்படி இருக்கிறார் என்று கேட்டது போல அநேக நேரத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் பிரச்சனை என்ன சோர்ந்து போய்கிறது, சரீரத்தில் வியாதி என்ன சோர்ந்து போய்கிறது. தாவீது கூட அப்படித்தான் சொல்லுகிறார். 39ஆம் சங்கீதத்தில் வியாதி என்னுடைய வாழ்க்கையில் வந்தபோது நான் சோர்ந்து போனேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். நம்முடைய அடிகளால் நான் சோர்ந்து போனேன் என்று சொல்லுகிறார். வியாதி நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நிறைய நம்ம சோர்ந்து போகிறோம். நம்ம சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் முகத்தை பார்த்தாலே தெரியும், அப்படியே ரொம்ப சோகமா தெரியும். ஏன் சிஸ்டர் சோகமா இருக்கேன், ஏன் பிரதர் சோகமா இருக்கேன்னா, எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துச்சு பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்க குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம சோர்ந்து போகிறோம். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இன்றைக்கு சோத்திரம். அப்படி சோர்ந்து போகிற பிள்ளைகளை தான் என் ஆண்டவர் இன்றைக்கு தட்டி எழுப்பும்படியா சோர்வையை மாற்றத்தக்கதாக அந்த சோர்வை சோத்திரம் சோர்வை கொண்டு வருகிற காரியங்களை இன்னைக்கு தெரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் நல்லா கேளுங்க, சில நேரத்தில் இந்த சோர்வை சில மனிதர்கள் மூலமா வரும் பொழுது, சாஸ்திரங்கள் மூலமா வரும் பொழுது, சில சரீரத்தின் மூலமா வரும் பொழுது, சில வார்த்தைகள் மூலமா நமக்கு வாழ்த்து வரும் பொழுது நம்முடைய இருதயம் அதிகமாக சோர்ந்து போகிறது. அதனால அவன் சொல்லுகிறார், நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய பிழைகளும், நல்லா கேளுங்க, நம்முடைய பலன் குறுகினதாய் மாறி விடுகிறது. சொல்ல மாட்டீங்களே? ஒரு 5 மைல் 10 மைல் சோத்திரம், ஒரு 100 மைல் தூரம் நடக்க வேண்டிய மனுஷன் தன்னுடைய சோத்திரம் சோர்வை அவனுக்குள்ள இருக்கிறதுனால சோத்திரம் 10 நிமிஷம் கூட அவனை நடக்க முடியாது. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு மறுபடியும் நான் அதே வசனத்துக்கு நான் போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்க ராஜாவாக ஒரு மனுஷனை நியமித்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க ராஜாவாக ஒரு மனுஷனை நியமித்த பொழுது அந்த மனுஷன் பெலிஸ்தீன் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துக்கு போனா யுத்தம் அதிகரிக்க ஆரம்பிச்சு.
யுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது இவங்க எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. யுத்தத்துக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. பெலிஸ்தன் அந்த மலைக்கு அந்த பக்கமும் இவர்கள் இந்த பக்கம் உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க. இப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது யோனத்தான் சொல்லுவார், ஆமே சோத்திரம், நம்ம போய் பெலிஸ்தான் கிட்ட போவா, ஆமே கர்த்தர் அவங்க கையில கொடுத்துட்டாருன்னா போன பகுதி இல்லைன்னா நம்ம கையில கர்த்தர் நமக்கு கொடுப்பாருன்னா வா சங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே, ஒருத்தர் பேர் தெரியாதவன் தான் யோனத்தானும் சவுலுடைய மகனும் யோனத்தானும் ஆயுத படைத்தலைவனும் சூத்திரம் ரெண்டு பேரும் போவாங்க. ரெண்டு பேரும் போனா இவங்க போய் சொல்ல மாட்டீங்களே, ரெண்டே பேர் போறாங்க. போய் அங்க பெரிய கலவரம் நடக்குது. நல்லா கேளுங்க, பெரிய கலவரம் நடக்குது, பெரிய யுத்தம் நடக்குது. பெரிய யுத்தம் நடந்து அந்த ரெண்டு பேர் போய் பெரிய களை கட்டுறாங்க. அது பெலிஸ்தான் தேசத்துக்குள்ள களை கட்டிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற தகப்பன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறார். உட்காந்துட்டு சொல்லாரு, கர்த்தரை விசாரிப்போம், கர்த்தரை கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்து இருக்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோனே அங்க பெரிய கலவரம் நடக்கும்போது அந்த சத்தங்கள் சவுளுடைய காதுல விழுது. நல்லா கேளுங்க, அவன் மாதுளம் செடிக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சவுல் ஒரு ராஜா, தேசத்தை ஆளக்கூடிய ராஜா, மாதுளம் செடிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆனா மகனம் மூலயமாக கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பு கட்டளை எடுக்கிறார். அந்த ஆரவார சத்தங்கள் கேட்கும் பொழுது தாவீது ராஜா சொல்றான், நம்ம இங்க இன்னும் ஆரவார சத்தம் கேட்குது, நம்முடைய இடத்துல இருந்து யாரு போனா அப்படின்னு கேட்கிறான். அப்ப யாரு போனான்னா யோனத்தானும் ஒரு படைத்தலைவனும் போயிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆரவாரத்தை பார்த்து இவர் ஒரு பொருத்தனை பண்ணிடுவார். டக்குன்னு எந்த நேரத்தில் பொருத்தனை பண்ண தெரியாது, எந்த நேரத்தில் என்ன பண்ண தெரியாது, இவர் பொருத்தனை பண்ணிட்டு போயிடுவார். என்ன பொருத்தனை பண்ணா, யாரும் சாப்பிடக்கூடாது. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்க, நடக்கிறது யுத்தம், அங்க யாரும் சாப்பிடக்கூடாது. நடக்கிறது யுத்தம், அங்க யாரும் சாப்பிடக்கூடாது. பாருங்க, யுத்தத்துக்கு போன பிள்ளைங்க அங்க பாளையத்தில் போய் கொள்ளையிடுறாங்க. கொள்ளையிட்ட என்னென்ன பொருள் கிடைக்கும்? ஒரு தேசத்தை போய் கொள்ளையிட்டா என்னென்ன பொருள் கிடைக்கும்? சாப்பிட்டுட்டு தெம்பா சண்டை போடுறான்னா யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டுட்டாங்க. இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடக்குது. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே, அலையிலோயா சௌத்திரம் ஆளுகிற தேசத்துல என்ன சட்டம் போடுறாங்க எல்லாம் சோர்ந்து போச்சு. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களே, ஆமை அலையிலோயா ஆளுகிற ஆமை சோத்திரம். நீங்க பூர என்ன சொல்றது, தேசம் ஃபுல்லாக சோர்ந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. ஆமை சோத்திரம், கிறிஸ்தவ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லையா, ஐயோ என்ன பண்றது அப்படின்னு நிறைய சோர்ந்து போயிட்டாங்க. இந்த 4 வாரங்களும் கடுமையான சட்டங்கள் போட்டு, இந்த 4 வாரங்களும் கடுமையான சட்டம். ஆமை சோத்திரம், பயங்கரமா ஜனங்கள் எல்லாம் அப்படி தத்தளிச்சு பயங்கரமா சோர்ந்து போயிடுச்சு. ஒரு அலையில சொல்ல மாட்டேங்கிற அலையிலோயா. பாருங்க, தேவ ஜனமே இங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சட்டம் வந்துச்சு, என்ன சொல், யாரும் சாப்பிடக்கூடாது, யாரும் நீங்க சாப்பிடக்கூடாது, யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாளையத்துக்கு போயிட்டு அங்க பயங்கரமான யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்தா ஆமென் ஸ்தோத்திரம், யுத்தத்துல பயங்கரமா களைப்படைந்து போயிட்டான். ரொம்ப சோர்வடைச்சான். சோர்வடைந்த போது அங்க இருக்க தேன் ஆடையை பார்க்குறான், அழகா இருக்கு. அந்த தேன் ஆடையில போட்டு எடுத்து சாப்பிட்ட உடனே இவனுக்கு கண் தெளிவு உண்டானது. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா, சத்தமா சொல்ல மாட்டீங்களா, அல்லேலூயா. அது அவனுக்கு சாபமாய் முடிஞ்சது. அந்த இடத்துல போட்டிருக்கு 28 வாசிகள் பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு? அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனாகிய ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார். ஆகையினால் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, விடாய்த்தது, சோர்ந்து போனார்கள். விடாய்த்து போனார்கள். ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க, விடாய்த்து போயிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் என்ன சட்டம் போடணும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லி என்ன செய்யல தெரியல. ராஜாவா இருக்கிறவருக்கு என்ன செய்யல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஜனங்க எல்லாம் விடாய்த்து போனாங்க. உயிர் வாழ்றதை தப்பிச்சா போதுன்னு நினைக்கிறேன். சென்னையில இருக்கிற அம்மா போன் பண்ணி சொல்லுது, ஐயா நாங்க தப்பிச்சா போதையான்றீங்க. அவங்க சொல்லும் போது வேதனையா இருக்கு. நாங்க தப்பிச்சா போதையா, இங்கே நாங்கள் ஓடிடலான்னு பார்க்குறோம். எங்கள் ஊருக்கு நாங்கள் போயிடலான்னு பார்க்குறோம். இங்கே சென்னையில் எங்களை வாட விட மாட்டாங்க. நாங்கள் எங்கேயாவது கேரளாவுக்கு ஓடிடலான்னு பார்க்குறேன்றாங்க. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்க, அல்லேலூயா, எஸ் நல்லவர், ஆமே சொல்ல மாட்டீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, விடாய்த்து போனார்கள். தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய இறுதி விடாய்த்து போயிடுச்சு, சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அவன் சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே ஆமே சோத்திரம் நல்லா ஏதோ ஓட முடியும். அல்லேலூயா சோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிற ஜனங்க எல்லாம் விடாய்த்து போய் சோர்ந்து போனாங்க. அந்த சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவன் பேச வல்லவராக இருக்கிறார். ஆமே சொல்ல மாட்டேங்க, அல்லேலூயா. சோர்வு எப்படி ஒரு மனிதனுக்குள்ள வருகிறது என்று சொன்னால் நிறைய காரியங்கள் உள்ள போட்ட நிறைய வரும். ஆமே சோத்திரம். பக்கத்தில் கையை பிடிச்சி, பக்கத்தில் கையால் பிடிக்காதீங்க. ஆமே அல்லேலூயா, ஆமே ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க பக்கத்தில் கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, ஆமே ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, ஆமே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நீ சோர்ந்து போனா
உன் பலன் குறுகியது. இந்த உபத்திர நாட்களில், இந்த பாடுகள் நிறைந்த நாட்களில், ஆமாம், ஒரு பக்கம் வைரஸ் தொத்திக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் சட்டங்கள் தொடுத்திக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் சரீரம் பசினால் தொடுத்திக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த நாட்களில் நீ இப்படி இருப்ப என்று சொன்னால், என் தேவ ஜனமே, இந்த நாட்களில் நீ சோர்ந்து போயிட்டு என்று சொன்னால் உன் பலன் குறுகியதாக மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீ சோர்ந்து போயிட்டேன்னு சொன்னால் உன் பலன் குறுகியதாக மாறிடும். பாருங்கள், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். ஐயோ, இப்படி அக்கினியை இறக்கின மனுஷன், மழை இல்லைன்னா ஜெபிக்கிற மனுஷன். நல்லா கேளுங்க. ஆமாம் சோத்ரு, நல்லா அவங்க முகத்தை பாருங்க, முகத்தை பாருங்க, திரும்பி பாருங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆமாம் சோத்ரு, அவர் எப்படிப்பட்ட மனுஷன்? மழை இல்லைன்னா தேசத்தில் அவர் சொல்லுவார், நான் ஜெபிச்சா மழை உண்டாகும், நான் ஜெபிச்சா மழை உண்டாகும், நாங்கள் ஜெபிச்ச உடனே இயேசு ஜெபத்தை கேட்பார். அப்படி சொன்ன மனுஷன், அப்படி சொன்ன மனுஷன் ஒரே ஒரு லேடிஸ் ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு. அந்த வார்த்தை சொன்ன உடனே மனசு சோர்ந்து போச்சு. ஆமாம் சொல்ல மாட்டீங்களே, மனசு சோர்ந்து போச்சு. இப்படி என்ன போய் கேட்டுட்டாங்களே, இப்படி என்ன போய் சொல்லிட்டாங்களே. பக்கத்தில் நம்ம அடிக்கடி அந்த வார்த்தை தான் வருது. ஆமாம், ஹல்லேலூயா, ஆமாம் சோதரம். பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த வார்த்தை சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகாதீங்க. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எந்த சம்பவங்கள் நடந்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகாதீங்க. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, என்ன சம்பவம் நடந்தாலும் சரி, அழைத்தவர் பெரியவர். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. அங்க பாருங்க, எலியா பயங்கரமான ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனா யோசேப்பு சொல்றாரு, ஏய் நாளைக்கு இந்நேரத்துக்கு உன் தலை வெட்டப்படும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு பயம் வந்துச்சு. அப்போது அவர் என்ன செய்ய, எழுந்து பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய், அங்கே அவர் புறப்பட்டு போய் அங்கே என்ன சொல்றாரு, தன் வேலைக்காரனை பார்த்து அங்கே சொல்றாரு, எப்பா இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லறிய தூரத்தில் போயிட்டு ஒரு சூரச்செடியில் படுத்திருந்தார். அவர் அழிலிய சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஒரு சூரச்செடியில் படுத்துட்டு சொல்றாரு, நான் சாகணும். பக்கத்துல சொல்லியே பழக்கமாயிடுச்சு. அவர் சொல்ற, நான் சாகணும், நான் உயிரோடு இருக்கக்கூடாது, சாகணும். என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி கேட்டுட்டாங்க. பாருங்க, இனிமே என் வாழ்க்கை பிடிக்கல, வாழ பிடிக்கல, வீட்டுக்காரர் என்னை இப்படி சொல்லிட்டார், என் மனைவி இப்படி சொல்லிட்டா, என் பிள்ளை இப்படி சொல்லிட்டா, இனிமே எனக்கு வாழ பிடிக்கல, என் வாழ்க்கையை எனக்கு வெறுத்துருச்சு, இனி நான் வாழ மாட்டேன். இதே அம்மா தான் சொல்லுது. ஆமாம் சொல்லுது, நான் ஜெபிச்சா ஏசப்பா என் ஜெபத்தை கேட்பார். இந்த அம்மா தான் சொல்லுது, நான் ஜெபிச்சா ஏசப்பா என் ஜெபத்தை கேட்பார். ஏசப்பா நான் ஜெபிச்சா உடனே எனக்கு பதில் கொடுப்பார். ஏசப்பா நான் கேட்டதெல்லாம் கொடுப்பார். அப்படி சந்தோஷமா சொன்ன அம்மா, சந்தோஷமா சொன்ன ஐயா இன்னைக்கு சொல்றாரு, அந்த வார்த்தை எனக்கு கஷ்டமாயிடுச்சு, நான் சாக போறேன். நான் சாக போறேன், இனி எனக்கு உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, இனி நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் சாக போறேன், இனி நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் சாக போறேன். என் அன்பு தேவ பிள்ளைகள், ஆபத்து நேரத்தில் நீ சோர்ந்து போவை என்று சொன்னால் உன் பலன் குறுகினதாய் மாறிடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உங்களை கொண்டுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்தார், உங்களை கொண்டுதான் அதிசயங்களை செய்தார். தேசத்தில் மழையை கட்டளிட்டது உங்களுடைய ஜெபம்தான். ஆமாம், தேசத்தில் ஜனங்களை திருப்பி வரவைத்தது உங்களுடைய ஜெபம்தான். தேசத்தில் ஆமென் பாகால் ஆராதிக்கிற ஜனங்கள் மந்திர சூனியங்களை உடைத்தது உங்களுடைய ஜெபம்தான். நீங்க ஜெபிக்கும் போதுதான் மந்திரங்கள் அழிக்கப்பட்டது. நீங்க ஜெபிக்கும் போதுதான் உங்க கிராமத்தில் மந்திரங்கள் அழிக்கப்பட்டது. மந்திரம் செய்யறவங்க எல்லாம் இயேசு பக்கம் திரும்பினது. ஆமாம், மந்திரம் செய்கிற சூனியக்காரங்கள் எல்லாம் இயேசுதான் பெரியவர் என்று கண்டு கொண்டது உங்களுடைய ஜெபம் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஜெபிக்கிற பிள்ளைங்க இன்றைக்கு சில வார்த்தைகளை கேட்ட பொழுது, சில சத்தங்கள் காதுக்குள்ள வரும் பொழுது, ஆமென், உள்ளம் சொல்லுகிறது, இனி நம்ம வாழக்கூடாது, செத்து போயிடணும், இனி நம்ம வாழக்கூடாது, செத்து போயிடணும், என் வாழ்க்கை வெறுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கை வெறுக்கிறது, இனி நான் வாழக்கூடாது, நான் செத்து போயிடும், இனி என் வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி சூரச்செடியில பதுங்கி கிடந்தது போல ஒரு பக்கம் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஐயா, என் வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலையா, என் வாழ்க்கையே எனக்கு கஷ்டமா இருக்கு, என் வாழ்க்கையே என்னால வாழ முடியல, ஏன் ஆண்டவரே எதுக்கு எங்க வாழ்க்கையை எப்படி வச்சிருக்கிறீங்க, என் குடும்பத்தை இப்படி வச்சிருக்கேன், நல்லா வாழணும்னு நினைச்சேன், இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில கஷ்டமோ என்று சொல்லி புலம்பி 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 அழுது 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 கட்சிப்பு நடந்து புடவை நனைஞ்சி சட்டை நனைஞ்சி லாஸ்ட்ல முடியுது. சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஆட தெரியாதவனுக்கு கோணம் மேடை கோணையா, ஆட தெரியாதவனுக்கு மேடை
அடிக்கடி அந்த டைலாக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். அவன் சொல்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், அநியாயம் பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கிறான். என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, அநியாயம் அக்கிரமம் பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கிறான். பாரு என் எதிர கூட்டுக்காரன் என்ன அநியாயம் பண்ணுறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் எப்படி இருக்கிறேன்? ஆமாம் சோத்திரம், பயங்கரமாக கஷ்டப்படுறேன். ஒரு அலிலியா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அநியாயக்காரனுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் இப்போ உனக்கு அந்த அனுமதி கொடுக்கிறாருன்னா நிச்சயமாக பிறகு நீ தேற்றப்படுவாய். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அநியாயக்காரனுக்கு அக்கிரமக்காரனுக்கு அநியாயம் செய்கிறவருக்கு எல்லாமே கொடுக்கிறார் தெரியுமா? அதுக்கு ஒரு சம்பவம் உண்டுங்க. ஏன்னா அதன் நிமித்தமாவது அவன் கடவுளை தேடுவானாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்பயும் அவன் உண்மை உத்தமாக கர்த்தரை தேடலைன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் பிடுங்கிக் கொள்வார். அது எல்லாத்தையும் பிடுங்கிக் கொள்ளு. கடைசியில் அவன் கஷ்டப்படுகிறான் பாருங்க, நம்ம தேற்றப்படுவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். உண்மை உத்தமாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இயேசு இயேசுன்னு உண்மை உத்தமாய் வாழ்றான் பாருங்க, நிச்சயமாக நமக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அநியாயம் அக்கிரமம் செய்வான், சீக்கிரமாக பணம் சேர்த்துருவான், சீக்கிரமாக பயங்கரமாக பெரிய ஆள் ஆயிடுவான், சீக்கிரமாக எல்லாமே செஞ்சிருவான். ஆனால் எவ்வளவு துரிதமாக கிடைக்கிறதோ அவ்வளவு பிடிக்கிட்டு போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? எவ்வளவு துரிதமாய் பணத்தை சேர்த்து, எவ்வளவு துரிதமாய் அநியாய அக்கிரமம் யாருக்கிட்டையாவது பிடுங்கணும், யாருக்கிட்டையாவது பிடுங்கி நான் சேர்க்கணும், யாருக்கிட்டையாவது ஏமாத்தி நான் சேர்க்கணும், யாரையாவது நான் ஏமாத்தி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சேர்க்கிறவன் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் கொஞ்சம் சாப்பிட்டாலும் உண்மை உத்தவமாக, கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் உண்மை உத்தவமாக தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கிற பிள்ளைங்க நிச்சயமாக தேற்றப்படுவார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கொள்ள நினைச்சீங்கன்னா பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் வாசித்து பாருங்க. ஐஸ்வர்ய கணத்தை யாருக்கு கர்த்தர் கொடுக்க நினைக்கிறாரு கொடுக்கிறார். ஆனா அது கடைசி நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. அவன் அதன் நிமித்தமாய் கடவுளை தேடும்படியாய் கொடுக்கிறார்னு போட்டு, அதன் நிமித்தமாய் கடவுளை தேடும்படியாய். சார் கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவர் சோர்ந்து போய் அந்த வார்த்தையை கேட்ட உடனே, நாளைக்கு எல்லாரும் உன் தலை வெட்டப்படும் சொன்ன உடனே சோர்ந்து போய் படுத்துட்டார். படுத்துட்டு சொல்றார், சூரியசூரிக்கு கீழே, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் சாக போறேன். அவன் சொல்றேன், முகத்தை பார்த்து சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, என்னது எடுத்துக்கொள்ளப்பா, அவன் வாழ பிடிக்கல ஆண்டவரே, வாழ பிடிக்கல ஆண்டவரை, எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, எனக்கு வாழவே பிடிக்கல. எங்க வீட்டுக்காரர் வார்த்தை கேட்கிறாரு பாருங்க, என்ன மாதிரி பேசுறார், என் பிள்ளை என்னை பார்த்து கேட்குது, இந்த வார்த்தைலாம் என்னால் சகிச்சு கொள்ள முடியல ஐயா, என்னை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென் சொல்கிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், எலியாவே உனக்கு என்ன இங்கே நேரிட்டது என்று சொல்லி அவனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து, 6:7 சொல்கிறது, அப்பமும் இறைச்சியும் கொடுத்து, அவன் 7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. எழுந்திரையா, நீ எழுந்திரு. நீ சோர்ந்து படுத்துக் கொண்டிருந்தா பலன் குறுகினது, நீ அக்கினியை இறக்கினவன். நீ செபித்து அநேக காரியத்தை நடப்பித்த ஒரு மனிதன். நீ ஜெபிக்கும் போது அநேக காரியங்கள் உன் சபத்தின் மூலமா அநேக அற்புதங்கள் பூமியில் நடந்திருக்கிறது. நீ பூமியில தேவனுடைய அக்கினியை கொண்டு வந்திருக்கிற, பூமியில தேவனுடைய அதிசயங்களை கொண்டு வந்திருக்கிற. உன்னை பார்க்கும்போது சிஸ்டர் நீ ஜெபம் பண்ணு, பிரதர் நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குது, எனக்கு சரீரம் பிரச்சனை நீ ஜெபிச்சா மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி, அப்படி சொன்ன ஒரு தேவ பிள்ளை தான் இந்த பிரச்சனைகளை பார்த்து சில காரியத்தை காதுல வந்து விடும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் இனி இருக்கக்கூடாது, மரிக்க வேண்டும் ஐயா, இனி இருக்கக்கூடாது, நான் மரிக்க வேண்டும் ஐயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீ மரிக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல, மரிக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளல. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. நீ எழுந்திரு, சோர்ந்து படுத்துக் கொண்டிருக்காது, சோர்ந்து படுத்துக் கொண்டிருக்காது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, எந்த வார்த்தையை கேட்டு நீ சோர்ந்து இருக்கிறார், எந்த வார்த்தையை கேட்டு நீ சோர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், நீ எழுந்திரு, அவன் எழுந்திரு. கர்த்தர் உன் மூலமா கிரியை செய்ய போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உன் மூலமா தெய்வம் கிரியை செய்ய போகிறார், உன் மூலமா தேவன் அற்புதம் செய்ய போகிறார், உன் மூலமா தேவன் அதிசயம் செய்ய போகிறார். நீ சோர்ந்து படுத்துக் கொள்வை என்று சொன்னால் உன் பலன் குறுகினதாய் மாறிவிடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆமென் சொல்ல 2 பேரை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒன்று யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறார், ஒன்று எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அந்த 2 பேரும் சாதாரண ஆள் இல்லைங்க. 2 பேருமே
ஆமென் ஒருவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார், ஒருவனை ஆமென் சூத்திரம் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த தீர்க்கதரிசி அநேக ராஜாக்களை எழுப்பினான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பினான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த ராஜா தேசத்தை கர்த்தருடைய வைராக்கியத்தை, கர்த்தருக்குள் இருதயத்தில் இருந்த வேதனையை தீர்க்கும்படியாக ஒரு ராஜாவாக மாறினான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. யாருக்கு தெரியுங்க? யாருக்கு தெரியுங்க உங்களை கொண்டு என்ன செய்ய போறாங்க? யாருக்கு தெரியுங்க? நீங்க இன்றைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க, நாளைக்கு உங்க குடும்பத்தை எப்படி வைப்பார்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, நாளைக்கு உங்க குடும்பத்தை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க போறது யாருக்கு தெரியும்? ஆமென் சூத்திரம். ஒரு பள்ளம் வருமானால் நிச்சயமா ஒரு மேடும் வருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஒரு உயர்வு வருமானால் நிச்சயமா ஒரு தாழ்வு வருங்க. அந்த தாழ்வுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை உயர கர்த்தர் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, இந்த எலியா சோர்ந்து போய் படுத்துக் கொண்டிருந்தவனை சொன்னாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், எழுந்திரு புறப்படு என்று சொல்லி அவனை எழுந்திருக்க செய்து கர்த்தர் அவனோடு கூட பேசி அவனை தேர்ச்சி அநேகர் எழுப்ப ஆரம்பித்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அடுத்ததாக ஒரு மனிதனை குறித்து நான் காட்டி கொடுக்கிறேன். 2 பேர் சகோதரிகள், ஒரு மனதோடு கூட ஆனால் சோர்ந்து போயிட்டார். ரொம்ப சோர்ந்து போய் இருந்த சகோதரியை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, நீங்க எழுந்திருங்க. ஆண்டவருக்காக ஒன்று நடக்காது, ஒன்று உங்களை தொடுவதில்லை. நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென் சோத்திரம். ஒன்று உங்கள் வாழ்க்கையில நடக்க போறதில்லை. நீங்க பயப்படாதீங்க, எழுந்துருங்க. வழக்கம் போல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, வழக்கம் போல கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, வழக்கம் போல இங்க எழுந்துருங்க. ஆமென் சோத்திரம். இந்த கொரோனா வந்துச்சு, வைரஸ் வந்துச்சு, அது வந்துச்சு, அப்படிலாம் பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிற உங்களில் இருக்கிறவர் சொல்லுங்க. ஆனா நீங்க எவ்வளவு அவங்க கவர்மெண்ட் சொன்ன பிரகாரம், அரசாங்கம் சொன்ன பிரகாரம் நீங்க எவ்வளவு கேப் அதிகமா இருக்கணுமோ கேப் நீங்க கரெக்டா, தேவையில்லாத மற்றவங்கிட்ட பேச்சு வச்சு அது உங்க வீடு உண்டு உங்க உண்டு. ஆமா, நீங்க ஆண்டவரோடு கூட செபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் எழுப்புவார். நீங்க இரவு நேரத்துல நீங்க கொள்ளைக்கு போறீங்களா, இல்ல தோட்டத்துக்கு போறீங்களா, இல்ல எங்க போனாலும் இரவு நேரத்துல கொஞ்ச நேரம் நீங்க நடந்து வாக்கிங் பண்ணுங்க, உடம்பு நல்லா இருக்கும். ஆமா, அந்த வாக்கிங் பண்ற நேரத்துல அப்படியே செபிச்சுக்கிட்டே போங்க. ஆண்டவரே, என் கிராமத்தில் அந்த வைரஸ் தொடக்கூடாது ஆண்டவரே, இந்த ஜனங்களை தொடக்கூடாது ஆண்டவரே, நான் கால் வைக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை நான் கால் வைத்து செபிக்கிறேன் ஆண்டவரே, வேண்டுதல் செய்கிறேன், என் கிராமத்தை பாதுகாருங்களை செபிச்சுக்கிட்டே போங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீங்க செபிச்சுக்கிட்டே நடந்து போங்க. நீங்க வெளியில போகும்பொழுதெல்லாம் செபிச்சுக்கிட்டே போங்க. அப்பா, எங்களை பாதுகாருங்க, என் தேசத்தை பாதுகாருங்க, என் கிராமத்தை பாருங்க, நாங்க இருக்கிற எல்லா இடத்துல ஆண்டவரே கொரோனா வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்வீங்க. ஜெபங்கள் பரலோகத்தில் கேட்கப்படும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஒரு சின்ன தலைவலி வரும்போது செபிச்ச போது கர்த்தர் கைவிட்டாரா? கைவிடல. ஆபத்து நேரத்தில் கூப்பிடும் போது கைவிட்டாரா? கைவிடல. அன்னைக்கு கைவிடாத ஆண்டவர் இன்னைக்கு எப்படிங்க கைவிடுவார்? ஆமென், அல்லேலூயா. அரசாங்கம் சொன்ன பிரகாரம் வீட்டில் தனித்திருங்க. தனித்திருக்கும் வெளியில போகும்போது, மார்க்கெட் போகும்போது, இல்லை வெளியில போகும்போது எவ்வளவு உங்களை ஜாக்கிரதையா இருக்க முடியுமோ அவ்வளவு நீங்க தள்ளி இருங்க. தள்ளி இருந்து நீங்க ஜெபத்தை ஆண்டவரோடு கூட இணைந்திருங்க, ஆண்டவரோடு கூட இணைந்திருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். உங்க கிராமத்தை நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இரண்டாவதாக ஒரு சம்பவத்தை நான் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஒரு குடும்பம் சோர்ந்து போய்விட்டது. ஒரு குடும்பம் ஒரு சகோதரனை நம்பி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சகோதரன் அவனை விட்டு போயிட்டான். இந்த குடும்பம் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. அந்த குடும்பம் ரொம்ப வேதனைக்குள்ளாய் மாறிடுச்சு. அந்த குடும்பம் ரொம்ப வேதனைக்குள்ளாய் மாறிடுச்சு. ஏசப்பாட்ட பார்த்து வேண்டுதல் செய்தாங்க, ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்து 21-22. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மரியாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஒரு அலேலியா சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்கள். தேவ பிள்ளைகளை பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஒரே சகோதரன் தான். அவன் அப்பா அம்மாலாம் போட்டிருக்க ஒரே சகோதரன் தான். அவன் சகோதரன் இருந்தான்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த சகோதரன் தான் அந்த 2 சகோதரியை நம்பி இருப்பாங்க. அந்த சகோதரனும் இறந்துட்டாங்க.
அப்போ இறந்த பிறகு உங்கள் குடும்பம் ரொம்ப சோர்வுக்குள்ளாய் மாறிச்சு, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. சோர்ந்து போன குடும்பத்தை இயேசு மறுபடியும் பார்க்கும்படியா இந்த குடும்பத்துக்கு தேடி வராங்க. தேடி வரும் பொழுது அங்கே நடந்த சம்பவம் என்ன? அந்த சகோதரி கேட்குறா, ஆண்டவரே நீ எங்கள் வீட்டில் இருந்திருந்து நாங்கள் யூதர்கள் நிறைய பேர் ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த சகோதரிக்கு நிறைய ஆறுதல் சொல்கிறாங்க. என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அவன் மனசு கேட்கல. அந்த கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருந்தா எனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, எனக்கு இப்படியெல்லாம் சம்பவிக்குமான்னு சொல்லி தன் சகோதரன் நம்பியிருந்த அந்த சகோதரி, அவன் தன் சகோதரி இழந்த பிறகு இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்டு இயேசுவை நோக்கி ஓடுகிறார். இயேசுவே நீங்கள் எங்கள் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இன்னைக்கு நிறைய நேரத்தை நம்ம கேட்கறது உண்டுங்க. நீங்கள் என் கூட இருந்திருந்தா இந்த சம்பவ என் வாழ்க்கையில் நடக்குமா? நீங்கள் என் கூட இருந்திருந்தா என் சகோதரன் என்னை விட்டு போயிருக்க மாட்டான். நீங்கள் என் கூட இருந்திருந்தா இது மாதிரி இழப்புகள் என் வாழ்க்கையில் வராதையா. நீங்கள் என் கூட இருந்திருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்கையா. ஏன் ஆண்டவரே என்னை விட்டுட்டு கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரத்தை நம்ம கேட்குறேங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், குடும்பத்தில் இழப்புகள், பொருளாதார இழப்புகள். ஒரு பிள்ளை சொன்னாங்க, ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் சம்பளம் வாங்கினா 15,000க்கு மேலே வாங்குவேன், வேலையை கட் பண்ணி வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டுக்கு சாப்பாட்டுக்கே பயங்கர பிரச்சனை. ஃபஸ்ட்டு சாப்பாடே இல்லாத பிரச்சனை. அவன் மாதம் 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி 10 ரூபா யாராவது தருவாங்களான்னு சொல்லி கேட்குற நிலைமையாக மாறி போச்சு. லாக்டவுன் நிமித்தமாக என் வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னான். அவன் சொல்கிறோம் இப்போ சொன்னான், கடவுளை தேடி இருந்தோம், இப்படி அவன் வாழ்க்கையில் நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். என் அன்பு தேவ பிள்ளையே, அவன் நம்ம கேட்கலாம், ஆண்டவர் என் கூட இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், எனக்கு வேலை இல்லை ஃபஸ்ட்டு, எனக்கு ஆண்டவர் கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் ஃபஸ்ட்டு, என் குடும்பத்தை மறந்துட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் குடும்பத்தை மறந்துட்டார், என் குடும்பத்தை அவன் கைவிட்டுட்டார் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்து சொன்னார், இல்லை அவரை கைவிடலை, உலகமே அப்படி தான் இருக்குது, ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவளை நிச்சயமாக போஷிப்பார் பிரதர் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பேச ஆரம்பித்தேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை என்னதான் ஆறுதல் படுத்தினாலும் அவங்க மனசில் வேலை போனது தான். என்னதான் ஆறுதல் படுத்தினாலும் அவங்க மனசு உடைஞ்சு போயிருக்கு. அவன் மகன் அந்த சகோதரன் போனது தான். இனி நமக்கு எப்படி திரும்பி வருவான்? ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத, நீ அவரிடத்தில் என்ன வேண்டிக் கொள்ளனோ அதை இப்போது தருவார் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னான். சொல்லும்பொழுது ஒரு விசுவாச வார்த்தை சொல்கிறார், நான் இப்பொழுது என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கிறேனோ அதை எனக்கு தருவார் என்று சொல்லுகிறார். சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளையே. அந்த மார்த்தாளுக்குள்ள இருந்த விசுவாசம், அந்த மார்த்தாளுக்குள்ள அந்த சோர்வை நேரத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எல்லாமே போயிடுச்சையான்னு சோர்ந்து போய் இருக்கிறார். அந்த சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் கூட வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதையே அதை தேவன் எனக்கு அவன் உமக்கு தந்திருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் ஒரு அடியே சொல்ல மாட்டீங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மரித்தவர் பார்த்தால் அவன் எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுந்தும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் சொல்ல மாட்டீங்களே, இயேசு அழகா சொன்ன, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்லி நான் முடிக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவன் சோத்திரம். சில நேரத்தில் இழப்புகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகளுடைய சூழ்நிலைகள் வரும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாம விசுவாச வார்த்தைகள் அறிக்கையிடுங்க. நீங்கள் நடந்து போகும்போது விசுவாச வார்த்தைகள் அறிக்கையிடுங்க. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் இறந்து போனதை கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் என்னை மறக்க மாட்டார், நான் இறந்து போன எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு தருவார், பலத்தை திரும்ப தருவார், சுகத்தை திரும்ப தருவார், இறந்து போன வேலையை அதை விட அதிகமாக எனக்கு தருவார், என் ஆண்டவர் நேசிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாட்டிலும் விசுவாச வார்த்தை அறிக்கையிட்டுட்டே இருங்க. கர்த்தர் நீங்கள் இழந்து போன எல்லாமே கர்த்தர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். இழந்து போன வேலையை கர்த்தர் திரும்ப தருவார், இழந்து போன சுகத்தை கர்த்தர் திரும்ப தருவார். நீங்கள் இழந்து போன எல்லா காரியத்தையும் இயேசு நிச்சயமாக தர வல்லவராக இருக்கிறார். நீ விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நீ இழந்து போன எல்லாத்தையுமே கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். சோர்ந்து போகாதே, கர்த்தர் உனக்கு நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே, சத்தமாக சொல்ல மாட்டீங்களே. யார் உன்னை விட்டு போனாலும், யார் உன்னை மறந்தாலும், யார் உன்னை பேசினாலும், யார் உன்னை கேவலப்படுத்தினாலும், யார் உன்னை தள்ளினாலும், அவன் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் சோர்ந்து போகாது.
கர்த்தர் நிச்சயம் அவனை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்பொழுது வேண்டிக் கொள்வதை தேவன் எனக்கு தந்திருவார் என்று விசுவாச வார்த்தை சொல்லுகிறாரு. நான் நிச்சயமா சொல்லுகிறேன், நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு காரியத்தை சொல்லு. எப்பொழுதுமே விசுவாச வார்த்தை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட ஆரம்பி. நீ விசுவாசத்தோடு கேட்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு நீங்கள் எதெல்லாம் இழந்து போய் சூழ்நிலை உட்காந்துட்டீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார்னு விசுவாச வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே நம்முடைய வாழ்க்கை இருந்துடாதுங்க. நிச்சயமாக வாழ்க்கை மாறும், சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாக கர்த்தர் எல்லாம் திரும்ப தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, அவனை எங்கே வைத்தார் என்று இயேசு கேட்டு அவன் இழந்து போனவனை மறுபடியும் அவனை திரும்ப இயேசு உயிர்ப்பித்த கையில் கொடுத்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு எதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்க. சரிய சுகத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியம், விசுவாச வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தான் இது மாதிரி சூழ்நிலை சூழ்ந்திருக்கிறேன். இது ஒரு கஷ்டமான நேரத்தில் தான் இப்போதான் என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் சூழ்ந்து போகாதீங்க. ஆமாம் சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம சொல்கிற சில காரியத்தை உங்கள் காதில் கேட்கும்போது, சில பிரச்சனையை காதில் கேட்கும்போது சோர்ந்து போயிடாதீங்க. விசுவாச வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க. விசுவாச காரியத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமென். சொல்ற மரியா சொன்னது போல விசுவாச காரியத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி செபிப்போம். பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே மக்கள் நன்றி. ஆபத்து நேரத்தில் நீ சோர்ந்து போவை என்று சொன்னார். உன் பலன் குறுகியது என்று சொல்லியிருக்கிறது. என் ஜனங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலை நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து விசுவாச வார்த்தை அறிக்கையிடுங்க. கர்த்தர் எனக்கு தருவார். நான் இழந்து போனதை எல்லாம் கர்த்தர் தருவார். நான் இழந்து போனதை எல்லாம் கர்த்தர் தருவார். ஆமென்.